ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு காடை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 5 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலைங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த காடையை எடுத்து போட்டுக்குவோம். அதையும் போட்டு நல்லா 1 நிமிஷம் அதையும் வதக்கிக்கோங்க. அந்த கறி வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. தேவைக்கேற்றாப்புல காரம் சேர்த்துக்கோங்க. உப்பும் தேவைக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டனால இப்போ போடலைங்க. அது 2 காடைனால சரியாக வந்துருச்சு. இப்போ கறி வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து வேக வச்சாதாங்க கறி சாந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்திருக்கும், கறிக்குள்ளே போயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்குங்க. இப்போ அதை 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி திறந்து பார்த்தா தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ அதில் மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இது ரச சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த காடை வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.